நியூஸ் டைம் டிஆர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம், வணக்கம் சார். தொடர்ந்து தாவேக்கால இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சாரு. இணைஞ்சது மட்டும் இல்லாமல் தாவேக்கால ரொம்ப ஆர்வமுடைய ஒரு நபராக வந்து செங்கோட்டையன் வந்து இப்போ மாறிட்டு வராரு. தொடர்ந்து செங்கோட்டையன் வந்து புது புது செயல்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஒரு ஒரு ஆப்ரேஷன்ஸ் ஐடியாஸ் கொடுக்குறாரு. இப்போ செங்கோட்டையன் எந்த நிலைமையில சார் இருக்காரு? அவரு சொல்றாரு, என் உடம்பில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நான் வந்து புரட்சி தலைவர் பார்த்துருக்காரு, புரட்சி தலைவி பார்த்தாரு, புரட்சி தமிழரை கூட பார்த்தாரு. இப்போ சொல்கிறது புரட்சி தளபதி முதல்வராக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு ஏடிஎம்கேல இருக்க எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. ரைட்டா? அவர் லேட்டஸ்ட்டாக அவர் பேசுகிறது வந்து மஃபோய் பாண்டியராஜன். அவர் போகாத கட்சியில் பிஜேபி, ஏடிஎம்கே எல்லா கட்சிக்கும் போயிருக்காரு. அவர் இப்போ வந்து ஏடிஎம்கேலேருந்து அவர் வந்து தாவேக்காக்கு போகிறாரு. அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஓபிஎஸ் கிட்ட பேசுகிறாரு, டிடிவி கிட்ட பேசுகிறாரு, சசிகலா கிட்ட பேசுகிறாரு. அவங்கள எல்லாரையும் தாவேக்கா கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆல் அரவுண்டு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. விஜயோட இலவச விளம்பரதாரராக அண்ணன் செங்கோட்டையன் வலம் வந்து கொண்டிருக்கார். அதில் வந்து இந்த பல்பாக்கி கிருஷ்ணன், மரியம், முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காரு தாவேக்காக்கு. இதுதான் செங்கோட்டையனுடைய திருவிளையாடல். அவர் உடம்புல வந்து கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் புரட்சி தளபதி வந்து முதல்வராக்காமல் விடமாட்டேன்னு. இவ்வளோ வருஷம் அவர் உடம்புல ஓடின ரத்தம் எது? 77லேருந்து 2025 வரைக்கும் அவர் வந்து அதிமுகவில் தான் இருந்தார். இப்போ அதிமுக ரத்தத்தை வச்சு தானே, அதிமுக வச்சு தானே அவர் பிழைச்சிருப்பார். அதிமுக ரத்தம் தானே அவர் உடம்புல ஓடி இருக்கும். இப்போ புதுசாக தாவேக்கா ரத்தம் ஓடுது. என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் புரட்சி தளபதியை முதல்வராக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது சிரிக்கிறதா இல்லை சீரியஸாக எடுக்கிறதான்னு தெரியல. ஆனால் அவரால் பெரிய அளவுக்கு பெரிய ஆட்களை வந்து டீல் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியல. இந்த பழைய செட்டு பல்பாக்கி கிருஷ்ணன்லாம் வந்து ரொம்ப பழைய செட்டு. ஒரே ஒரு டைம் வந்து ஓமலூரில் எம்எல்ஏ வந்தார். அவரை மட்டும் வச்சு கொண்டு வந்துட்டு சார், மொத்த தாவேக்காவையும் வந்து விசாரணை பண்ண போகிறாங்க. மொத்த தாவேக்கா தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து விசாரணை பண்ண போகிறாங்க. எல்லாருமே வந்து இப்போ டெல்லிக்கு வரணும் அப்படின்ற ஒரு கட்டளை வந்திருக்கேன் சார். இந்த இன்வெஸ்டிகேஷனில் இன்னும் என்னென்னாலும் நடக்க இருக்குது சார். அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவங்க என்ன சொல்கிறானுங்க, இது எல்லாமே எங்களுக்கு நாங்கள் கலெக்டரையும் எஸ்பியும் கேட்டு தான் செஞ்சோம். அந்த கரூர் சம்பவம் சம்மந்தமாக கலெக்டரையும் எஸ்பியும் கேட்டு தான் செஞ்சோம். கலெக்டர் பேசின ஆடியோ எங்ககிட்ட இருக்குது. எஸ்பி ஜோஸ் தங்கையா அவர் பேசின ஆடியோவும் எங்ககிட்ட இருக்குது. இவங்க தான் வந்து லேட்டாக வர சொன்னாங்க, அதனால தான் விஜய் லேட்டாக வந்தார் அப்படின்றது தான் நிர்மலும் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். இவங்க எல்லாரையும் தனித்தனியாக உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. முன்னாடி எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு விசாரித்தாங்க. இப்போ தனித்தனியாக உட்கார வச்சு விசாரிச்சுருக்காங்க. டெல்லியில் வேறு குளிர் அதிகம். ரைட்டா? இந்த விசாரணை ரொம்ப டைட்டாக போகுது. போலீஸை தனியாக உட்கார வச்சு டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக விஜயை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வந்து கூப்பிட்டாங்கன்னா அவரை வந்து குற்றவாளி ஆக்குவாங்களா, அவர் தான் வந்து இந்த 41 பேர் படுகொலைக்கு காரணமானவராக இருப்பாரா அப்படின்றது தெரியல. இங்கே வந்து தமிழ்நாட்டில் கரூரில் வச்சு விசாரித்தது போக இவங்க டெல்லிக்கே கூட்டிகிட்டு போய் இவங்க விசாரிக்கிறாங்க சிபிஐ. ஸோ சிபிஐ வந்து இவ்வளோ சீரியஸாக இருக்குது இந்த விஷயத்தில் அப்படின்றது பயங்கர ஆச்சரியமாக அதான் பார்க்குறாங்க. சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ஒரு எஸ்ஐடி தான் மானிட்டர் பண்ணுது. ஒரு முன்னாள் ஜட்ஜு அவரும் 2-3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்கெல்லாம் வந்து ப்ரோ ஏடிஎம்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அதனால் அவங்க வந்து ப்ரோ தாவேக்கா ஆட்கள் கிடையாது யாருமே. ப்ரோ ஏடிஎம்கே போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து இதை மானிட்டர் பண்ணுறாங்க. அப்போ ப்ரோ ஏடிஎம்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மானிட்டர் பண்ணுறாங்க. விசாரிக்கிற சிபிஐ வந்து பிஜேபி சிபிஐ. விசாரிக்கப்படுற ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்னால் அவங்க டிஎம்கே போலீஸு. ரைட்டா? தாவேக்கானா அவங்க வந்து விஜய் ஆட்கள். ஸோ டிஎம்கேவையும் விஜய் ஆட்களையும் ஒன்றா உட்கார வச்சுக்கிட்டு அதிமுகவும் பாஜகவும் வந்து ஒரு விசாரணையை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கூத்து.
இது வந்து எப்படி ஒன்றா போகலாம். அதுதான் வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய அல்டிமேட் பயமே அதுதான். அவர் டெல்லிக்கு போனார்னா அவர் எப்படி தங்குவார், போவார், வருவார் அப்படின்றதுக்கு இப்போவுமே ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க மோசமான கன்சிக்வன்சஸை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. பிஜேபியை எதிர்க்கிறதுனால, அந்த கூட்டணிக்குள்ளே இவங்க வராதனால போட்டு டைட் பண்ணுது. அதிமுகவும் டைட் பண்ணுது, பிஜேபியும் டைட் பண்ணுது. சரிங்களா? அதிமுக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாக டைட் பண்ணுது, பிஜேபி சிபிஐ மூலமாக டைட் பண்ணுது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிறார். புது வருஷம் தொடங்கி முதல் முறையாக ஜான்வரி 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வரதா இருக்கார் சார். இதில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், கூட்டணிகளில் என்ன மாற்றங்கள் நடக்கும், யார் யார் சார் இணைவா, யார் யார் சார் விலகுவா, என்டிஏ வந்து எந்த ஒரு நிலைமையில் இருக்குது சார் இப்போ? அவர் கரெக்டாக வர்றது வந்து நயினார் நாகேந்திரன் நடத்தக்கூடிய பிரச்சார பயணத்தோட நிறைவு விழாக்கு தான் வர்றாரு. 4ஆம் தேதி அதுக்கு தான் அட்டன் பண்ணுறாரு. 5ஆம் தேதி வந்து ஒரு பொங்கல் விழாவுக்கு அட்டன் பண்ணுறாரு. அந்த நிறைவு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பாரிவேந்தர், ஏசி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா, நயினார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஆனால் டிடிவியும் ஓபிஎஸும் கலந்துக்கல. அது மட்டும் கிடையாது, தேமுதிகவும் அன்புமணியும் கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவங்க கலந்துக்கல. அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, அன்புமணி வந்து எனக்கு வந்து 20 சீட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து மாம்பழ சின்னம் வந்து அவருக்கே கொடுக்கணும். அவருக்கா ராமதாஸ்கான்னு சண்டை இருக்குல்ல, அதில் வந்து 20 சீட்டு கொடுக்கணும், மாம்பழ சின்னம் வந்து எனக்கே கொடுக்கணும்னு அடம் பிடிக்கிறார். அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையலை. என் அப்பாவுக்கு எவ்வளோ கொடுக்கணும், பிள்ளைக்கு எவ்வளோ கொடுக்கணும், 2 பேர் சண்டையை எப்படி தீர்க்கணும், 2 பேர் சண்டை இல்லாமல் எப்படி கட்சி யுனைட் பண்ணணும் அப்படின்ற வகையில் அமித்ஷாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை ஒன்றும் முடியல. அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றத வந்து இன்னும் டிசைட் பண்ணாதனால அன்புமணியும் வரல. அதே மாதிரி தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய தொகுதிகள் கொடுக்கணும், ரைட்டா? அந்த இதுவும் வந்து இரட்டை இலக்கத்தில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுவும் முடியாதனால 2 பேரும் வரல. மொத்தத்தில் டோட்டல் ஃபெயிலியர். அமித்ஷாவோட விசிட் வந்து டோட்டல் ஃபெயிலியர். அவரால் சின்ன கூட்டணி கட்சிகளை கூட மேடையில் ஏற்ற முடியல. டிடிவியும் ஓபிஎஸும் சுத்தமாக வரல. ஸோ அமித்ஷாவோட இது வந்து ஃபெயிலியரு. அவர் ஏன் வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வரணும் அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு. பிரைம் மினிஸ்டரோட ஆப்சன்ஸில் அவர் வர்றார். இது முடிச்சுட்டு அவர் போனப்புறம் மறுபடியும் 9-10 தேதிகளில் அவர் திரும்ப வர்றார் அமித்ஷா. 9-10 தேதிகளில் மற்ற இதர பஞ்சாயத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் முடிப்பார் அப்படின்னு சொல்கிறான். சார், நேற்று வந்து திருவள்ளூரில் ஒரு நார்த் இந்தியனை போட்டு தமிழ் பசங்க வந்து அடித்து இது பண்ணியிருக்காங்க, சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம நேற்று நேர்காணலே பேசியிருந்தோம். அதுக்கான விளக்கம் வந்து இப்போ அஷ்ரா கார்க் அவர்கள் கொடுத்துருக்காரு. அது என்ன விளக்கம் சார் அது? அதாவது தாக்கப்பட்டவர் வந்து வட மாநில தொழிலாளர் கிடையாது. வட மாநிலத்தில் ஒரிசான்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரிசாலேருந்து இங்கே வந்து ஒரு 3 மாதமாக தங்கி அவரை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் வேலையெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் தொழிலாளியாக அவர் எங்கேயுமே இல்லை. 22ஆம் தேதி அவர் ட்ரெயினில் வந்திருக்காரு, திருத்தணி போகிற ட்ரெயினில். அங்கே அதில் 4 பசங்க வந்திருக்காங்க. 4 பசங்க 2 பட்டாக்கத்தி வச்சுருந்துருக்கானுங்க. ஃபஸ்ட்டு தகராறு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஏன்டா என்னை முறைச்சி பார்க்குற அப்படின்னா ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே அவனுங்க கத்தியால் வெட்டியிருக்கானுங்க. 2 பட்டாக்கத்தி வச்சுருக்காங்க. ஏன்டா நீங்கள் பட்டாக்கத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா, எங்களுக்கு எதிரிகள் அதிகம் ட்ரெயினில், எங்களை வெட்டிடுவாங்கன்றனால பட்டாக்கத்தி வச்சுருக்கணும். எல்லாம் குழந்த பசங்க, எல்லாம் 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பசங்க. இவனுங்க தான் தகராறு பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்தது இவர் திருத்தண்ணியில் இறங்கியிருக்காரு. இவனுங்களும் இறங்கிட்டு திருத்தண்ணியில் வச்சு வெட்டியிருக்கானுங்க. அந்த வெட்டுறதை வந்து இவனுங்க வீடியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. வீடியோகிராஃப் பண்ணி இவனுங்க எப்போவுமே ரீல்ஸ் எடுக்கிறவனுங்க, அந்த மாதிரி வெட்டுறதையும் இவனுங்க வந்து ரீல்ஸ் மாதிரி பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டானுங்க. அது வந்து பரபரப்பாயிடுச்சு. வட மாநில தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு ஏற்கனவே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி அந்த பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி அந்த விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாமே அஷ்ரா கார்க் வந்து விளக்கியிருக்காரு. இவனுங்க அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்கா அப்படின்றது கேள்வி.
அது வந்து இவங்களை ப்ரூஃப் பண்ண முடியல. ஏன்னா இன்சிடெண்ட் நடந்தது 22ஆம் தேதி, இவனுங்களை பிடிக்கிறது 28ஆம் தேதி. அப்போ தான் இவங்களை பிடிக்கிறானுங்க. அப்போது ஜுவனைல் போர்டில் வந்து ஆஜர்படுத்திட்டு ஜுவனைல் ஜட்ஜ் அவங்க வந்து மொத்தம் 4 பேர், 3 பேரை மட்டும் இந்த செங்கல்பட்டில் இருக்க ஹோமுக்கு அனுப்பிட்டு ஒருத்தனை வந்து அவங்க அம்மா அப்பாட்ட முன்னாடியே விடுதலை பண்ணிடுறாங்க, ஜாமீனில் போக சொல்லிடுறாங்க. ஸோ இட் இஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட்டு. இது வந்து இன்றைக்கி எது நடந்தாலும் தப்பு பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு இது தான், எது நடந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அது ரெக்கார்ட் ஆகிடும், ரெக்கார்ட் ஆகி போகும். இப்போது யாராவது ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறது அவனே வீடியோ எடுப்பானா? ஏன்னா அவனுக்கு அது தப்புன்னே தெரியல, ஏதோ ஒரு ஜாலியாக பண்ணுற மாதிரி பண்ணி வீடியோ எடுத்திருக்காங்க. இதில் வந்து ட்ரக்ஸ் இன்வால்வ்டு அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் அஸ்ராகாருக்கு அதான் விளக்கமாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லா ட்ரக்கையும் பிடிக்கிறோம், ரைட்டுங்களா? எந்த அளவுக்கு நாங்கள் ட்ரக் பிடிக்கிறோன்னா, ஒடிசா, ஆந்திரா எல்லாரும் போய்ட்டு 1000 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கோம். டர்பன்டால்னு ஒரு டேப்லெட் வந்து 60,000 பிடிச்சிருக்கோம். மெத்தபெட்டமைன் வந்து 500 கிராம்ஸ் பிடிச்சிருக்கோம். இன்னொரு ஆப்ரேஷனில் வந்து 500 கிலோகிராம் கஞ்சா பிடிச்சிருக்கோம். இது மாதிரி நாங்கள் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். டோட்டலாகவே நாங்கள் வந்து டெடிக்கேட்டடாக பல ஊர்களுக்கு டெல்லி வரைக்கும் போய் நாங்கள் பிடிக்கிறோம். போதைப் பொருளுக்கு எதிராக வந்து நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் இவனுங்க போதையை போட்டுட்டு தான் செஞ்சானுங்களா இல்லையான்றதுக்கு சயின்டிஃபிக்காக நிரூபிக்கிறதுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஆனால் கண்டிப்பாக போதை போடாமல் அவனுங்க செய்யலை, ரைட்டா? ஆனால் இதில் என்ன பாடம்னா, இதெல்லாம் ஒரு வீர செயலா? அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அட்மிட் பண்ணுறாங்க ராஜீவ்காந்தியில், அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார், நான் சொந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். இதில் வந்து நார்த் இந்தியன் விவகாரத்தில் என்னென்னா, ராஜு விஸ்வகர்மான்னு ஒருத்தன், ஒரு பொண்ணு 2 பொண்ணுங்களை கும்மிடிப்பூண்டியில் நடந்து போகும்போது பின்னாடி போய் ஒரு பொண்ணை மோசமாக கற்பழிக்கிறான். அவனை பிடிக்கவே முடியலன்னு இருந்தது. 8 தனிப்படை போட்டு அவன் வந்து தமிழ்நாட்டை தாண்டி சூலூர்பேட்டையில் ஒரு தாபாவில் வேலை செய்கிறான். அவனை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெயினில் போகிற மாதிரி 2-3 விஷுவல்ஸ் தான் கிடைக்குது. அந்த விஷுவல்ஸை வச்சு சிசிடிவி ஆராய்ஞ்சி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவனை என்கவுண்டர் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டிமாண்ட் வந்தது. ஏன்னா பொண்ணுங்களை அந்தளவுக்கு கதற பண்ணியிருக்கான், என்கவுண்டர் போடணுன்னு. அப்போவும் அஸ்ராகாருக்கு வந்து என்கவுண்டர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 150 டேஸில் ட்ரையல் நடத்தி அவனுக்கான கன்விக்ஷனை வாங்கி கொடுக்குறாரு. அவர் தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லேயும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சது அஸ்ராகாருக்கு தான். ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை, அந்த போலீஸ் ஆஃபீஸரோட இன்டெகிரிட்டியை நம்ம வந்து கொஸ்டின் பண்ணவே முடியாது. சார், அரசு ஊழியர்கள் வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்த ஒரு கோரிக்கை வந்து அவங்களோட பென்ஷன் தான் சார். ஸோ இப்போ வந்து அதுக்கான ஒரு கமிட்டி அமைச்சு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கோரிக்கை வந்து இதில் நிறைவேறுமா சார்? கண்டிப்பாக. 4 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன்லேயே வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பழைய பென்ஷன் வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா, அரசு ஊழியர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டிஞ்சன்ட் டிஎம்கேக்கு. அவங்க வந்து பயங்கரமாக அதிருப்திக்குள்ளாகி, இப்போ ஆசிரியர்களுடைய போராட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இடைநிலை ஆசிரியர்கள்லாம் அவங்க காமராஜர் சாலையில் திடீர்னு கடகடன்னு இறங்கி வராங்க, அவங்கள தரன்னு பிடிக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை நகரில் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இன்றைக்கி கலைஞர் சமாதிக்கே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 6ஆம் தேதியிலேருந்து வேலை நிறுத்தம்னே அரசு ஊழியர்கள் சொல்லிட்டாங்க, ஜாக்டோஜியோ, அவங்க கோரிக்கைகளுக்காக. அப்போ அதில் ஒரு முக்கியமான கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டம். இப்போ இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை மறுபடியும் அரசு கொடுக்குது. அப்போது கொடுக்குறதுன்றது வந்து எப்போவுமே அரசு அப்படியே சாதாரணமாக கொடுத்துடாதில்ல. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை வாங்கி அப்படி ஒரு பம்மாத்து ககன்தீப் சிங், கிருஷ்ணமூர்த்தி, பிரத்திக் தயா, இவர் வந்து செக்ரட்டரி, இவங்கெல்லாம் ஒரு கிருஷ்ணமுருகன் டாக்டர், இவர் வந்து பொருளாதார அறிஞர், அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு மினிஸ்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு இவங்க வந்து பழைய பென்ஷன் கொடுக்கலாம். ஆனால் கொடுத்தா நிறைய செலவாகும் அரசுக்கு. ஏன்னா வேலை செஞ்ச சம்பளத்தில் பாதி தான் பென்ஷனாக போகும் கிட்டத்தட்ட.
இல்லை அது 40%, 30% கொடுக்கலாமா, எவ்வளோ கொடுக்கலான்றதுலாம் பெரிய டிபேட்டு. ஆனால் ஆக மொத்தம் பழைய பென்ஷன் திட்டம் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகிறது. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேறுகிறது. ஏன்னா எலெக்ஷன் டைமு, இது லாஸ்ட் மினிட்டு. இப்போ இந்த கோரிக்கையை கொடுக்கலன்னா எலெக்ஷனில் நிறைய பிரச்சனை வரும். திமுகவுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் நிற்பாங்க அப்படின்றதுனால அஃப்கோர்ஸ் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பேக்ரவுண்ட்லேயே தான் அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கோரிக்கைகள் ரொம்ப நியாயமான கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகளை அரசு ஏற்றிருக்கு. அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் அதே மாதிரி சென்னை நகரில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள், இவங்க கோரிக்கைகள் எல்லாத்தையும் அரசு ஏற்றுக்கணும். இல்லைன்னா அது எலெக்ஷனில் நெகட்டிவான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அதனால் அரசு கண்டிப்பாக அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கணும். இது எலெக்ஷனோட கடைசி டைமில் எடப்பாடி 10.5% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. இது அப்படின்றதுக்கு தான் கமிட்டி போட்டு ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் அதோட கன்சிக்வன்சஸ் எல்லாம் ஆராய்ஞ்சு மு.க. ஸ்டாலின் அதை பண்ணுறாரு. அதே மாதிரி ஸ்ரீமதி விஷயத்துலேயும் இந்த மாதிரி ஸ்ரீமதி விஷயம் மாதிரி இருக்கக்கூடிய வழக்குகள்லேயும் ஒரு தெளிவான நிலை எடுக்கணுன்றதை நம்ம சார்பாக, பத்திரிகையாளர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.